பிற மாநிலத்தவர்கள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா பெயரை உட்பட தூக்கிட்டுருவோம். இப்போ நெய்வேலி அண்ணன் மில்லையிலும் இருக்கு. நம்ம எல்லாம் அதுதானே பேசிட்டு இருக்கோம். என்எல்சினா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நினைச்சுட்டு இருக்கோம். 2016 சட்டம் போட்டு நெய்வேலியை தூக்கிட்டு நேஷனல்னு மாத்திட்டான். இன்னைக்கு என்எல்சினா நேஷனல் லிக்னைட் கார்பரேஷன். பெயரில் கூட தமிழ் பெயரை சகித்துக் கொள்ளாத ஒரு அரசு தான் இந்தியாவில் இருக்கு. பிஜேபியா இருக்கட்டும், அது காங்கிரஸா இருக்கட்டும். அப்போ அந்த அளவுக்கு தமிழ் பெயர்களையும் தமிழ் இனத்தையும் சகித்துக் கொள்ள முடியாத ஒரு அரசு டெல்லியில் ஆண்டுகிட்டு இருக்கு. இங்க தமிழர்கள் சிறுபான்மையானாதான் இந்த இடத்த நாம ஆள முடியும். இங்க நம்ம வாக்காளர்களாக இந்திக்காரனை குடியமர்த்த முடியும். நீங்க 7 கோடி 8 கோடி மக்களுக்கான பட்ஜெட் போட்டு அரசு நடத்திட்டு இருக்கும்போது 1 கோடி பேர் செயற்கையா திணிக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு பற்றாக்குறை வருமா வராதா? அப்ப வறுமை என்பது இப்ப தமிழ்நாட்டுல வருது, இப்ப பற்றாக்குறை வருது, தண்ணீர் பற்றாக்குறை வருது, மின்சார பற்றாக்குறை வருதுன்னா அது எப்படி வருது? நீங்க ஒரு 7 கோடி பேருக்கு தான் மின்சாரத்துக்கான திட்டம் போடுறீங்க, 7 கோடி பேருக்கு தான் தண்ணீர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்பாடு பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. நீங்க 1 கோடி பேர் உள்ள வந்துட்டானா அவனுக்கும் தண்ணி செலவாகும். அப்போ உங்களுக்கு சாதாரண ஊர்களில் தண்ணி பிரச்சனைன்னு அவன் போராடிட்டு இருப்பான். நகராட்சிக்கு முன்னால பார்த்தோம்னா அந்த ஊர்ல பெரிய அளவில் தண்ணி ப்ராஜெக்ட் அதெல்லாம் செயல்படுத்திட்டு இருப்போம். ஆனா பார்த்தோம்னா தண்ணி இவங்களுக்கு அவங்களுக்கும் செயலாகிட்டு இருக்கும். அப்ப நீங்க செயற்கையாக இந்த மாதிரியான திட்டங்கள் வழியாகத்தான் நம்ம இதுவாக இருக்கிறோம். அப்போ இதை நம்ம மறுவரையறைக்கு செய்யணும். அதாவது வெளி மாநிலத்தவரை கட்டுப்படுத்தணும்னா உங்களால பட்ஜெட் போட்டு ஒரு அரசு நிர்வாகத்தை நடத்த முடியாது. அதுதான் நாங்கள் இன்னர் லைன் பெர்மிட் சொல்றோம். இன்னர் லைன் பெர்மிட்னு வச்சு யார் உள்ள வரலாம் யார் வரக்கூடாது என்பதை தமிழ்நாடு அரசு தீர்மானிக்கணும்.